சிம்பு தான் உன்ன ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் இப்படி பேசிட்டு இருந்த சிம்பு திடீர்னு ஐ கிவ் அப், ஐ எம் நாட் இன் திஸ், ஐ திங்க் ஐ எம் டன் அப்படின்னு. I seriously feel that. I think more than that there's a lot more in life. உண்மையிலே நான் சொல்றேன், ஜெனுவனா வந்து இப்போ வந்து என்னால் ஏன் தனுஷோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆக்சுவலாக இப்போ எந்த விதத்துலையுமே வந்து ஒரு கோவமோ பொறாமையோ எதுவுமே இல்லை. I don't look at him as a competitor anymore. I just look at him as another person who's in the industry, who's doing his job well. அவ்வளோதான். ப்ராபப்லி நாளைக்கு திருப்பியும் அந்த டிரைவ் வரும். You think எனக்கு ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்றேன் இது வந்து உங்க லைஃப்ல ஒரு ஃபேஸ். இல்ல the drive will be back, but I don't think so the drive will be only in movies. I think the drive will be something else. நான் சொன்னேன்ல, இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணணுன்றது தான் என்னுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். See, என்ன வந்து ஒரு கொஸ்டின், ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் you do so many things like in movies and all, so what is your ultimate goal, what is your ambition அந்த மாதிரி கேட்டாங்க. என்ன ஆக்சுவலாக அந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை, எல்லாமே சினிமாவை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சுட்டு நான் ஒன்று சொன்னேன், இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து வி லுக் அப் டு சம்படி. லைக் சில பேர் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் சிம்பு மாதிரி ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு ரஜினி சார் மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், இல்லை கலைஞர் மாதிரி நான் வந்து ஒரு சிஎம் ஆகணும் நாட்டுக்கு, இல்லை நான் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு டான்ஸர் ஆகணும், இல்லை ஒரு சிங்கர் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிஃபோர் ஐ டை ஐ வாண்ட் பி லைக் சம்ஒன் பீப்புள் ஷுட் சே லைக் யூனோ நான் வந்து சிம்பு ஆகணும். அதுதான் என்னோட எய்ம். இட் இஸ் நாட் அபவுட் மூவிஸ், இட் இஸ் நாட் அபவுட் பாலிட்டிஷியன். ஒரு ஐ டோன்ட் வாண்ட் லேபிள் இட். ஐ வாண்ட் டூ சம்திங் விச் இஸ் வெரி யூனிக் அண்ட் பீப்புள் வுட் வாண்ட் பி லைக் யூனோ ஐ வாண்ட் பி சிம்பு. ஸோ அது என்னுடைய இந்த லைஃப் டைம்குள்ளே அதை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். ஸோ மை ஒன்லி டிரைவ் இஸ் தட். ஸோ அதை நோக்கி தான் நான் ஆக்சுவலாக இப்போலேருந்து ட்ராவல் பண்ணினேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா இது சூப்பர்பான ஒரு டிசிஷனாக இருக்கும், இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் நான் ராங் டிசிஷன் எடுக்கிறேன்னு நினைப்பீங்களா, இல்லை ஐ எம் வெரி குட்ங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் குட் ஒன்லி. எல்லாத்துலேயுமே நம்ம ரைட்டாக இருந்தால் வில் பிகம் காட்ல. பட் என்னன்னா 80% I'm always good in, you know, love தவிர மற்ற எல்லா டிசிஷனுமே கரெக்டாக எடுத்துருவேன். லவ்ல மட்டும் மூளை வேலை செய்யாதுல்ல, ஹார்ட் தான் வேலை செய்யும். அதான பிரச்சனை. மூளை வேலை செஞ்சா கரெக்ட் டிசிஷன் எடுப்போம், லவ் பண்ணும்போது ஹார்ட்டோட டிசிஷனை கேட்டுடுறோம். எனக்கு ஆக்சுவலா உங்களை நிறைய பாக்குறப்போ ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட், எக்கச்சக்கமான டேலண்ட். நான் இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப நான் சொல்லுவேன், ஐயோ அவனுக்கு உடம்பு பூரா மூளைங்க, அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பண்ற நிறைய சேட்டை பண்ணுவீங்க தெரியுமா, அப்ப சொல்லுவேன் உனக்கு உடம்பு பூரா மூளைங்க, அதனாலதாங்க அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் இட்? ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், இவ்வளோ உங்களை பத்தி ஒரு இது? ஏங்க நான் எல்லா விஷயத்துலயுமே தப்பு தாங்க, எல்லா விஷயத்துலயுமே தப்பு தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு என்ன பார்த்தா தப்பா தான் தெரியும். ஸோ அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்காக நான் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்க முடியாது.